Rahul Tripathi old ஆயிச்சு, தோனி old ஆயிச்சு, இது என்ன பிளேயர் விஜய் சங்கர் ஆல் ஓல்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே ரிமூவ் பண்ணுங்க, வேஸ்ட் டீம் ப்ரோ. அதாவது சிஎஸ்கே வந்து பழைய காலத்தில் எப்படி ஆடுவாங்களோ அப்படி ஆடிருக்காங்க. லைக் ஆக்ஷன் டைமில் வந்துட்டு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருந்தா ஐ ஃபீல் நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்க மாட்டோம். ஆமாம் தல, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சைடு வந்துச்சு மேட்ச்சு. நூர் அகமது வந்து ஒரு 2 நோ பால் போட்டார். மேட்ச் அப்படியே டேர்னிங் ஆகி போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம் கரன் கொஞ்சம் ரன்னு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாரு. கொஞ்சம் அவர் கொஞ்சம் கரெக்டாக டாட் பால் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரனை வந்து ஒயிடு பாலாக போட்டுக்கிட்டு ரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி லீக் பண்ணிட்டாரு. மற்றபடி ஜடேஜா நல்லா பண்ணார், அன்ஷுல் கம்போஸ் நல்லா பண்ணார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் வந்து கலீல் அகமது நல்லா போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஃபஸ்ட்டு இதுவே. அது நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. இப்போ இந்த வருஷம் கப் அடிப்போமா என்னென்னு தெரில. இப்போ 5க்கு 5 மேட்ச் ஜெயிச்சுட்டு மேலே இருக்க டீம் கொஞ்சம் தோற்று வந்தால் தான் நமக்கு கப் அடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டஃப்பு தான். அதனால தான் அடுத்த வருஷத்துக்கு தலை வந்து டீம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டார் இப்போயே. சிஎஸ்கே ரொம்ப வேஸ்ட் டீம். இது ராகுல் திரிபாதி ஓல்ட் ஆயிடுச்சு, தோனி ஓல்ட் ஆயிடுச்சு, இது என்ன பிளேயர் விஜய் சங்கர் ஆல் ஓல்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே ரிமூவ் பண்ணுங்க, வேஸ்ட் டீம். எஸ்ஆர்ஹெச் ரொம்ப குட் பேட்டிங் பண்ணச்சு. சிஎஸ்கே இன்டென்ட் இல்லை, என்னமே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணுற சீசனில். தேங்க்யூ. அண்ணா பட் ஸ்லோ ட்ராக் சிஎஸ்கே கஷ்டதான் இருக்கும். 140 டார்கெட். பட் சிஎஸ்கே டாப் ஆர்டர் என்னமே ப்ளே பண்ணல இல்லை. அண்ணா நூர் அஹமத் 3 overs 30-40 ரன்ஸ் அடிச்சா 4th ஓவரில் கூடுற வேஸ்ட் கேப்டன்சி. அண்ணா இது என்ன கேப்டன்சி? தோனி இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்தால் சிஎஸ்கே இன்னும் நிறைய ரன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு தோணுச்சு. ப்ளஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் வந்தோம். பட் எக்ஸ்ட்ராஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு லாஸ்ட் போக போக. ஸோ அதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தான் தோணுது. மேட்ச் ஆக்சுவலாக சூப்பராக போச்சு. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேட்ச்சு. தோத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நல்லா தான் விளாடணும். மேட்ச் கிட்ட வந்துச்சு, நல்லா தான் விளாடணும். ஆனால் எங்கெங்கேயோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பத்திரானா பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய வைட்ஸ் தந்தார். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கரெக்ஷன் தேவை. ப்ளஸ் நூர் அஹமத் நல்லா பால் பண்ணுவார்னு நினச்சேன், நல்லா தான் பண்ணார். ஆனால் அந்த நோ பால்ஸு கொஞ்சம் அதெல்லாம் நிறைய தந்தார். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது பாலிங்கில் தான். ஆனாலும் நம்ம இந்த 155 ஸ்கோர் தந்தாலும் நம்மளால் ஜெயிச்சிருக்கலாம். இந்த மிஸ்டேக்ஸ் கடைசியாக இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நம்ம நிறைய சான்சஸ் தரணும். தலை நல்லா தான் பண்ணார். இப்போ இந்த ரன்னுக்கு இவ்வளோ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இப்போ லாஸ்ட் 8 பாலுக்கு ஸ்பேரில் தான் அவங்க ஜெயித்தாங்க. இவ்வளோ வந்து கிட்ட கொண்டு போனதே பெரிய விஷயம். இந்த டீம் இந்த 11s வச்சுக்கிட்டு பவுலிங் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும். இப்போ வெளில இருக்கிற பிளேயர்ஸ் யங்ஸ்டர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த மேட்ச்சு. சிஎஸ்கே வந்துட்டு லைக் ஆக்ஷன் டைமில் வந்துட்டு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருந்தா ஐ ஃபீல் நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்க மாட்டோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இட்ஸ் ஓகே, ஒரு வருஷம் நம்ம கீழே வந்துட்டோன்னு நினச்சிக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் இயர் வில் ரைஸ் அப், வில் அகெயின் வின் த கப் அகெயின். ஸோ தோனி நெக்ஸ்ட் இயரும் ஆடணும், அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். நல்லா தான் போச்சு. இன்னும் டெவான் ப்ரூவேஸ் மட்டும் தான் அடித்தான், வேறு யாருமே அடிக்கல. ஆனால் என்னென்னா இவன் எம்ஐ ஃபேனு, இவன் சிஎஸ்கே ஃபேனு. ஆமாம் ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ. நான் சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் வந்தால் மட்டும் தான் ஆர்சிபி ஃபேனு. மற்றபடி சென்னை நான் சென்னை ஃபேன் தான். ஓகே ப்ரோ, போதும் ப்ரோ. எனக்கு மாகிரெட் ப்ரோ, கோலி ஃபேன் ப்ரோ. நான் விராட் கோலி ஃபேன். நல்லா தான் போச்சு ப்ரோ. நான் எதிர்பார்த்த பார் ஸ்கோர் வந்து 180, 30 ரன்ஸ் கம்மியாக அடித்தாங்க. அது 180 அடிச்சிருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்து சீக்கிரமாக விக்கெட் லூஸ் பண்ணாங்க. மற்றபடி எந்த தப்பும் இல்லை. அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடினாங்க. ஆனால் விக்கெட் போனனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. விக்கெட் போனனால தான் ரன் ரேட்டும் அப்படியே குறைஞ்சிது. விக்கெட் போகாமல் ஆடி இருந்தால் நான் ஷேக் ரஷீத்க்கு இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாரு. ஆயுஷ் மாத்திரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆடினார், கொஞ்சம் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். டெவல் ப்ரூவிஸ் இப்போ பேபி ஏபிடின்னு சொன்னாங்க, அவர் சூப்பராக ஆடினார். அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, ஏதோ ஐபிஎல் பார்க்கணுக்காக வந்தது. அதனால் ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்காக நல்ல ட்ரீட்டு. பட் சிஎஸ்கே ஃபேனுக்காக கண்டிப்பாக எல்லாேருக்கும் பவு தான் வாங்கியிருக்கும். ஜெயிக்கிற மாதிரி வந்தாங்க கடைசியில். ஆமாம் ப்ரோ, எக்ஸ்ட்ராஸ் நிறையா போயிடுச்சு. பவுண்ட்ரிஸ் கூட 6 கூட அவ்வளோ போன மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ராஸ் தான் நிறைய போயிருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் டஃப் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா விக்கெட்ஸும் மடமடன்னு விழுந்துக்கிட்டே தானே இருந்துச்சு நீங்கள் மேட்ச்சில்.
ஸோ எக்ஸ்ட்ராஸ் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் வின் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. சிஎஸ்கே டீமில் ஆண்ட்ரே சித்தார்த் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் சான்ஸ் தரலாம். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் தரலாம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே டீமில் நிறைய டேலண்டட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தே கான் ஹேண்டில் த ப்ரெஷர். அவங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரில, பண்ணுறாங்க பண்ண தெரில, அவங்களால அந்த ஹேண்டில் பண்ண முடியல ப்ரெஷர்ஸை. ஸோ அதான் அங்கே அவங்க நல்ல பேட்ஸ்மேன் தான், அங்கங்கே நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது ப்ரோ. அதாவது சிஎஸ்கே வந்து பழைய காலத்தில் எப்படி ஆடுவாங்களோ அப்படி ஆடிருக்காங்க. ஆனால் இப்போ புது டீம்ஸ்லாம் வந்து பட்டாபாகியம் படாட்டி டேக்கியம் அக்ரெசிவாக ஆடுறாங்க ப்ரோ. இங்காட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். பட் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் சிஎஸ்கே இப்போது புது டீம்னா தீபக் கூடா ஏகே எல்லாமே புது பிளேயர்ஸ்ண்ணா, செட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அங்கே ஆர்சிபி ஒரு டாக்டர் ஒருத்தர் செம்மையாக பேசிகிட்டு இருந்தார், பார்த்தீங்களா? இருந்தீங்களாங்க? செம்மையாக பேசிகிட்டு இருந்தார். எல்லாம் வச்சு 18 ஏதோ நாளாமோ கலாய்ச்சானுங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓல்டேஜ் ஹோம், ஒரே வார்த்தை ஓல்டேஜ் ஹோம். வயசானவங்க தான் எல்லாம், யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் தரீங்களான்னு கேட்குறாரு. வயசானவங்களை வச்சு நாங்கள் 5 கப் அடித்தோம், யங்ஸ்டர்ஸே வச்சு நீங்கள் சான்ஸ் கூட கொடுங்கடா. ஒரு கப்பாச்சும் அடிச்சிங்களாடா? ஒரே ஒரு தடவை எங்களோட ஃபைனல்ஸ் வந்தானுங்க. பங்காளி பிளே ஆஃப்ஸுக்கு வந்தால் அவர் கப்படிக்கிற சான்ஸ் தான் அதிகம். அதையும் மீறி ஆர்சிபி ஜெயிச்சாலும் சந்தோஷம் ப்ரோ. ஆனால் அவனுங்க ஃபேன்ஸை சமாளிக்கணும்னு நினச்சா தான் ஐயோ என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் டீமுக்குள்ளே. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா ஓகே, சரி பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதுனால தான் இந்த மேட்ச் தோத்தாங்க. ஃபீல்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்துச்சு ஃபீல்டிங்கு. இப்போ வந்து பவுலிங் தான் வந்து இப்போ ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. பேட்டிங்கோட பவுலிங் எக்ஸ்ட்ராஸ் ரொம்ப அதிகமாக போட்டாங்க. பத்திரனா வந்து நிறைய மேட்ச்சில் வந்து பார்த்து தான் இருக்கா. பத்திரனா அவர் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணது வந்து ஒய்டு அதிகமாக போடுறாரு. குஜராத் அடிச்சா கூட சந்தோஷம். ஏன்னா தமிழன்ஸுக்கு நிறையா 4 டீமுக்கு மேட்ச் 4 தமிழன்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. சாய் சுதர்ஷன் அதான் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கல, அவங்க கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கல. இப்போ இவரை கூட நம்ம டீமில் தான் இருந்தார். ஸ்பின்னர் போகிறாரு குஜராத்தில், என்ன ஒரு பேர்? வாஷிங்டன் இல்லை, அதில் ஸ்பின்னர் குஜராத்தில் போகிறாரு பாருங்க. குஜராத்தில் ஸ்பின்னர் சுருட்ட முடி போகிறாரு தெரியுங்களா? அது பேர் எனக்கு டக்குன்னு சாய் கிஷோர். ஆமாம், யூஸ் பண்ணலை. இப்போ எப்படி அவர் கேம் எப்படி வெளிக்காடுறாரு பாருங்கள். இப்போ சென்னையில் இருக்கும்போது தமிழ் இப்போ கூட இப்போ இவங்களுக்கு இத்தனை அஸ்வின் எடுத்துருக்காங்க, இவர் விஜய் சங்கர் எடுத்திருக்காங்கன்னா எதுக்குன்னா சென்னை டீமில் தமிழ்நாடு பிளேயர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் கொதிச்சிருந்தார் தெரியுங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் போனால் தான் அவங்க தமிழ் பேருக்குன்னு எடுத்திருக்காங்க. மற்றபடி தமிழர்ஸ் ஆல்ரெடி இருந்து ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நாங்கள் ஜெயிப்போம்னு நினச்சோம், பட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 மேட்ச்சுக்கு 6 ஜெயிக்குங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்தோம். கண்டிப்பாக இனி இந்த 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கும்னு ஒரு ஹோப் இருந்தது. இனி அந்த ஹோப் இல்லை. இந்த வருஷம் ட்ரை பண்ணிட்டோம், பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் இயர். ஆர்சிபி இப்போ தான் அவங்களாம் சின்ன பசங்களும் இப்போ தான் க்ரோ ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அது வேறு. நம்ம டீம் இனி கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா டீம் இனி கரெக்டாக ஒரு சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்னு மிங்கிள் பண்ணி எல்லாத்தையுமே புது ஆளுகளை வச்சு நம்பாமல் ஜூனியர் சீனியர்ஸ் 2 பேரும் மிங்கிள் பண்ணி ஒரு நல்ல டீமை உருவாக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் ப்ரோ. அதான் ப்ரோ, கரெக்டான ஆர்டர் இல்லை, கரெக்டான பிளேயர் இல்லை. நம்ம ஜடேஜாலாம் வந்து 3rd டவுன் 2nd டவுன் ஆடணும்னு ஒரு இது இல்லை, அவசியமே இல்லை. அவரோட கேம் வந்து லாஸ்ட்டில் ஆடுறது தான். அவர் வந்து இங்கே மேலே வந்து ஆடுறது ஒன்றும் சிறப்பான ஒரு இது கிடையாது ப்ரோ. அண்ட் ப்ரோ அப்புறம் சென்னையில் இருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் தான். அதுதான் நான் வேண்டான்னு சொல்ல வரேன். யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் சீனியர் இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கும். அவங்களுக்கு அப்போ தான் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தில் வச்சு தான் அவங்களுமே இனி சீனியர்ஸ் ஆகி நல்ல ஒரு கேம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ 2-3 மேட்சாக தான் யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு தராங்க, அதுக்கு முன்னால் வாய்ப்பு தரல. எப்படி இருந்தாலும் நல்ல டீம் நம்ம இப்போ தான் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பிளேயரோட திறமையை நம்ம இப்போ தான் பார்த்துட்ருக்குறோம். பார்த்துட்டு இனிமேல் ஃப்யூச்சர், நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்யூச்சர் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய இது பார்த்தீங்கன்னா டெல்லி அடிக்க கொஞ்சம் அடித்தா நல்லாயிருக்கும். டெல்லி ஆனால் அவங்க இது வரைக்கும் அடிக்கலை. அதே மாதிரி பஞ்சாப், அப்புறம் வந்து லக்னோ இப்போ வந்திருக்காங்க புது டீமு. லக்னோ அடித்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்சிபி அடிக்காது தலை. அது நான் ஏன் அடிக்காதுன்னு சொல்கிறேன்னா, அது அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அந்த ஐபிஎல்லுங்கிற அந்த ஃபீவர் போயிடும். இப்போ புரியுங்களா உங்களுக்கு? இப்போ 17 வருஷமாக எதுக்கு அடிக்காமல் இருக்காங்கன்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதனால தான் 17 வருஷமாக அவங்க அடிக்காமல். அவங்க வந்து 17 வருஷமாக அந்தந்த பிளேயர் எப்பேற்பட்ட பிளேயர்லாம் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் அடிக்கவே இல்லைனா இப்போ இந்த வருஷம் மட்டும் எப்படி அடிப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க அடிச்சிட்டாங்க ப்ரோ. அவங்க ஆடின பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பழைய இது 11 எடுத்து பாருங்க ப்ரோ. ஆசில்வுட் சூப்பராக போகிறாரு, எல்லாம் போடுறாங்க. பிளே ஆஃபில் போனதுக்கப்புறம் எலிமினேட்டர்லேயோ குவாலிஃபயர் 2லேயோ இவங்க வெளில வரலன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன் தல. எல்லாம் கம்பேக் பண்ணியிருக்காங்க தல. மும்பைக்கும் வாய்ப்பு கிடையாது தல. ஏன் வாய்ப்பு கிடையாது நான் சொல்கிறேன்னா, டெல்லி டீம் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க்கு, அவங்க டீம் யூனிட் நீங்கள் எடுத்து பாருங்கள். அஜ்தோஷ் சர்மா வந்து ஃபினிஷிங் ரோலில் நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு அந்த ஒரு விக்கெட் இருக்கும்போது அந்த மேட்ச் எப்படிப்பட்ட மேட்ச்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. டெல்லி அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் கப் அடிக்கல. டெல்லி அடிக்கலாம், இல்லை பஞ்சாப் கூட அடித்தா சந்தோஷம் தான், லக்னோ அடித்தா சந்தோஷம். மற்றபடி லைக் விராட்டும் பாவம் தான், 18 வருஷமாக கஷ்டப்படுறாரு. ஆனால் அவன் ஃபேன்ஸ் வந்து இஷ்டத்துக்கு அதே மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஒரு சில பேர் ஜடேஜா அவுட் ஆகும்போது அப்படியே லைக் ஜடேஜாவை அப்படியே கீழே தள்ளி டிஸ்கரேஜ் பண்ணி தோனிக்கு ஹைப் க்ரியேட் பண்ணுறாங்க. தோனிக்கு இன்னும் மிஞ்சு போனால் ஒரு வருஷம் ஆடுவார், அதெல்லாம் ரிட்டையர் ஆக சொல்கிறாங்க எல்லோரும். தோனிக்கு நான் கேட்குறது என்னென்னா, அவ்வளோ லைக் லெகசி உள்ள மனுஷன், எல்லாம் பேர் எல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. அடுத்த வரவங்க லைக் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் வர பிளேயர்ஸை டிஸ்கரேஜ் பண்ணி அவருக்கு எதுக்கு ஹைப் க்ரியேட் பண்ணோம்? தோனி அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா ஜடேஜா ருத்ராஜ் அவங்க மட்டும்தான். அவங்க அது தரலண்ணா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அதுதான் இனி தோனியே இல்லைனாலும் யங்ஸ்டர்ஸ் நம்பி தான் நம்ம போக முடியும். மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுத்து அவங்க செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத்லேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து எல்லா டீமும் வந்து யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தா தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பட் அது சென்னை பண்ணலைன்ற மாதிரி அதனால தான் தோல்விக்கு காரணம் சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, இனி வந்து யங்ஸ்டர்ஸ் நம்பித்தான் இருக்கும். பட் நான் யங்ஸ்டர்ஸையும் நம்ப முடியாதுன்னு சொல்ல வரேன். நம்மளும் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் மெயினானதாக நம்ம நம்பணும். பட் அவங்களே இந்த தடவை கை கொடுக்கல. நம்ம அஸ்வின் ஜடேஜா மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களும் அவங்க கேம் இத்தனை வருஷம் விளையாண்டு சென்னை ஒரு லெவலுக்கு வச்சுருந்தாங்க. பட் இந்த வருஷம் நம்ம அதை நம்ம நினைக்க முடியாது. பட் யங்ஸ்டர்ஸும் ப்ளஸ் அடுத்த ஒரு இதுலேயுமே சீனியர் பிளேயர்ஸையும் எடுத்து ஒரு நல்ல கம்பேக் வரும் நான் நம்புகிறேன். இப்போ அஸ்வின் இந்த மேட்ச் உட்கார வச்சுருக்கிறாங்க. பட் அது டீமோட சுச்சுவேஷனு, அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு 15 பிளேயர்ஸ் வச்சு தான் அந்த ஒரு பிளேயர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் மேட்ச். இன்றைக்கே பாருங்கள், 2 ஓப்பனர் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு டெவின் கான்வே நல்லா ஓப்பன் பண்ணுறவர் தான், ரச்சின் வந்து நல்லா ஓப்பன் பண்ணவர் தான். இப்போ 2 யங்ஸ்டருக்கு ஓப்பன் பண்ண கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கலாம். அதில் ஒருத்தர் இன்றைக்கி சரியாக யூஸ் பண்ணல, அவுட் ஆகிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் நல்லா யூஸ் பண்ணியிருந்தார். இப்போ வந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடுற அந்த 1-1 ஆடுற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க பர்ஸ் அமௌண்ட்டு அவங்க வந்து 100 கோடி ரூபாய் வச்சுட்டு அவங்க ஆக்ஷனில் விடும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்ட்டாக இது பண்ணிட்டாங்க. அந்த 100 கோடி ரூபாய் வச்சுட்டு அவங்க கரெக்டான டீம் வந்து எடுக்கலை. அதுதான் சொல்லணும், ஓப்பனாக சொன்னோம். இப்போ கேஎல் ராகுலுக்கு வந்து அவ்வளோ கிட்ட போயிட்டு எதுக்கு விட்டாங்கன்னு தெரில. அதே மாதிரி தீபக் சேகரும் சரி, அவ்வளோ கிட்ட போனாங்க, மேட்ச் விட்டாங்க, அது ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கு விட்டாங்க. மிச்சல் சாண்டர்னு தேவையில்லாமல் விட்டாங்க. இப்போ இங்கே மிச்சல் சாண்டர் இருக்கும்போது அவங்க நல்லா வாய்ப்பு கொடுத்து யூஸ் பண்ணிக்கல. இப்போ வந்து மும்பை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சுச்சுவேஷன் உருவாக்க முடியும். பட் அதில் அவங்களோட தோனியோட மைண்ட் செட்டும் அங்கே டீமோட கோச் மைண்ட் செட் என்னன்னு நம்ம அப்போ தான் தெரியப்படுறோம். இதுக்கப்புறம் வந்து சென்னை கப்படிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இயர் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இயரில் அவங்க ஒரு அனுபவமே எடுத்துக்கணும். எல்லா யங்ஸ்டர்ஸும் பத்திரானாலிருந்து எல்லாருமே ஒரு அனுபவமாக எடுத்து பத்திரானாலாம் கரெக்டான டவுனில் இறக்கலைங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குது. அவங்களாம் கரெக்டான ஒரு ஃபீலிங்ஸ், கரெக்டான ஒரு டவுனில் அவங்களை இறக்கி ஆகணும். ப்ரோ இப்போ நல்லா போயிட்டு இருக்குது மும்பை, ஆர்சிபி, அப்புறம் சன்ரைசர்ஸ் இந்த தடவை நல்ல ஒரு கம்பேக் வந்திருக்கிறாங்க. சான்சஸ் கம்மி தான் ப்ரோ. அது மும்பை ஆர்சிபி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் ப்ரோ. இனி ஏன்னா சிஎஸ்கே இல்லை, இனி யார் வந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் மோதுனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம், அவ்வளோதான்.